அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் மூளை பொடி மாஸ். இதை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், 1 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கினது, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி எடுத்து வச்சிருந்த ஒரு மட்டன் மூளையையும் சேர்த்துக்கலாம். இதை தனித்தனி பீசஸாக பிரித்து எடுத்து ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை மெதுவாக இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது மட்டன் மூளையும் நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் இந்த பேனோட ஓரமாக வச்சுட்டு ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை சேர்த்த உடனே நம்ம மூளையோடு சேர்ந்து கலந்து விட்டுடக்கூடாது. முட்டையை தனியாக நம்ம ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக நம்ம மூளையோடு சேர்த்து கலந்துக்கலாம். உடனே நம்ம முட்டையை மூளையோடு சேர்த்து கலந்து விட்டோன்னா நம்மளுக்கு உதிரியாக கிடைக்காது. முட்டையும் மூளையும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு குழப்பாக கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை ஒரு நிமிஷம் தனியாக ஃப்ரை பண்ணதும் மூளையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு உதிரியாக கிடச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான மட்டன் மூளை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு.